பிரியமானவர்களே, நாம் இன்னைக்கு யோவான் ஸ்நானன், திருமுழுக்கு யோவான் என்றெல்லாம் அழைக்கப்படுற ஜான் த பேப்டிஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இவருடைய வாழ்க்கையை 5 பகுதிகளாக பிரித்து நம்ம தியானிக்கலாம். முதல் பகுதி இவருடைய பிறப்பு அறிவிக்கப்பட்ட போது நடந்த நிகழ்வுகள். 2வது பகுதி இவருடைய பிறப்பு. 3வது பகுதி இவர் யாருன்னு வேதாகமம் கொடுக்குற சாட்சி. 4வது பகுதி இவருடைய ஊழியம். 5வது பகுதி இவருடைய மரணம். இப்போ முதல் பகுதியை பார்க்கலாமா? இஸ்ரேலுடைய தென்பகுதியில் உள்ள யூதேயா தேசத்தை ஏரோது ராஜா ஆட்சி செஞ்சப்போ சகரியா அப்படிங்கிற ஆசாரிய வகுப்பை சேர்ந்த ஒரு மனுஷன் இருந்தார். அவருடைய மனைவி எலிசபெத். இவங்க தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவங்களா இருந்தாங்க, முதிர் வயதானவங்களா இருந்தாங்க. இவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. எருசலேம் தேவாலயத்தில் ஆசாரிய ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாரு சகரியா. இந்த காலத்தில் தேவாலயத்துடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தூபம் காட்டுறதுக்கான சீட்டு ஒரு நாள் சகரியா பேரில் விழுந்துச்சு. சகரியா தூபம் காட்ட உள்ளே போனார். மற்ற மக்கள் எல்லாம் வெளியே நின்று ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தூப பீடத்தோட வலது பக்கத்தில் தேவதூதர் ஒருவர் சகரியாவுக்கு தரிசனமானார். சகரியா பயந்தார். அப்போது அந்த தேவதூதர், பயப்படாதே சகரியா, உன்னோட வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவி ஒரு பிள்ளையை பெறுவாள். அந்த பிள்ளைக்கு யோவான் அப்படின்னு பேரிடுவீங்க. உன் தேவனுக்கு முன்பாக பெரியவனா இருப்பான். தன்னோட தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சிருப்பான். அவனோட பிறப்பு நிறைய பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மக்களை கர்த்தரிடத்துக்கு திருப்பவும் ஆண்டவருடைய வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தவும் தீர்க்கதரிசியான எலியாவுடைய ஆவியும் பலமும் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சகரியா, நான் முதிர் வயது உள்ளவனா இருக்கேனே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்னு கேட்டார். உடனே தேவதூதர், நான் கேப்ரியேல், தேவனுடைய சந்நிதியில் நிற்கிறவன். நான் கொண்டு வந்த இந்த நற்செய்தியை நீ நம்பாததுனால இந்த காரியங்கள் நிறைவேறும் வரைக்கும் நீ ஊமையா இருப்பேன்னு சொல்லிட்டு மறைஞ்சாரு. சகரியா தன்னோட ஊழியத்தை முடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பினாரு. சில நாட்கள்ல எலிசபெத் கர்ப்பவதி ஆனாங்க. 6 மாசங்களுக்கு பிறகு நாசரேத்துங்கிற ஊர்ல தாவீதின் வழிமரபா இருக்கிற யோசேப்புக்கு திருமணம் செய்ய நியமிக்கப்பட்டிருந்த மரியாளுக்கு தேவதூதராகிய கேப்ரியேல் தரிசனமானார். நீ பரிசுத்த ஆவியினால ஒரு தேவகுமாரனை பெறுவ அப்படின்னு மரியாளுக்கு சொன்னார். உடனே மரியாள், இது எப்படி ஆகும்? எனக்கு இன்னும் திருமணமே ஆகலையே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தேவதூதர், உன்னோட உறவுக்காரியா இருக்கிற எலிசபெத் இப்போ 6 மாத கர்ப்பவதியா இருக்காங்க. தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே மரியாள், ஆண்டவருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும்னு சொன்னாங்க. உடனே மரியாள் யூதேய தேசத்தில் உள்ள எலிசபெத்தோட வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. மரியாளுடைய வாழ்த்து சத்தத்தை கேட்ட உடனே எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியில் துள்ளுச்சு. எலிசபெத் மரியாளை பார்த்து, கிருபை மிக பெற்றவளே, பெண்களுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீயே. என்னோட ஆண்டவருடைய தாய் என்னைய சந்திக்க வந்தது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம்னு சொல்லி மகிழ்ந்தாங்க. மரியாள், ஆண்டவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்களித்தபடியே நமக்கு இரக்கம் செஞ்சாருன்னு சொன்னாங்க. மரியாள் 3 மாதம் எலிசபெத்துக்கு உதவி செஞ்சுட்டு அங்கேயே இருந்தாங்க. அதன் பிறகு தன்னோட வீட்டுக்கு திரும்பினாங்க. அடுத்ததான் யோவானுடைய பிறப்பு. யோவான் பிறந்து 8வது நாளில் அவருக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அவரோட உறவினர்கள் எல்லாம் அவரோட அப்பா பேராகிய சகரியாவே அவருக்கு வைக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எலிசபெத் இந்த பிள்ளைக்கு யோவான் அப்படின்னு பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ அவங்க உறவினர்கள் எல்லாம் சகரியா கிட்ட போய் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்டாங்க. அதுக்கு சகரியா ஒரு எழுத்து பலகையை வாங்கி அதில் யோவான் அப்படின்னு எழுதினார். அவர் எழுதின உடனேயே அவருடைய வாய் திறக்கப்பட்டு அவர் பேச ஆரம்பித்து ஆண்டவரை துதிச்சார். சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைச்சார். தேவன் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினச்சி தீர்க்கதரிசிகளின் வாக்கின்படி சொன்னபடியே தம் மக்களை சந்தித்து ரட்சிக்கும்படிக்கு தாவீதோட வம்சத்தில் இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினாருன்னும், மரண இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் தரவும், அவங்கள சமாதான வழியில் நடத்தவும் இரக்கத்தினால தோன்றிய
பெரிய அருணோதயம் வருகிறதுன்னு சொன்னார். தன்னோட மகனை பார்த்து, நீ உன்னதமானவரின் தீர்க்கதரிசி என்னப்படுவாய், கர்த்தருடைய வழியை ஆயத்தம் பண்ணவும் தேவ இரக்கத்தினால உண்டான பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை மக்களுக்கு தெரியப்படுத்தவும் தேவனுக்கு முன்பாக நடந்து போவாய் அப்படின்னு சொன்னார். அந்த பிள்ளை வளர்ந்து பரிசுத்த ஆவியில் பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற நாள் வரைக்கும் வனாந்திரங்களேயே தங்கியிருந்தான். அடுத்த பகுதியில் இந்த யோவான் யாருன்னு வேதாகமம் கொடுக்குற சாட்சியை பற்றி பார்க்கலாம். இந்த யோவான் ஒட்டகத்தோட ரோமத்தினால் செஞ்ச உடையை அணிஞ்சிருந்தார். ஒரு வார்க்கச்சை கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் இவருக்கு உணவாக இருந்துச்சு. சிறு வயதிலிருந்தே மதுவும் திராட்சரசமும் குடிக்காமல் இருந்தார். இதோ என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசியால் குறிக்கப்பட்டவர் இவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யோவானை குறித்து இவர் தீர்க்கதரிசியிலும் மேன்மை உள்ளவன் அப்படின்னும், பெண்களிடத்தில் பிறந்தவங்களையே யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லைன்னும் நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைச்சதுண்டு அப்படின்னும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து சாட்சி கொடுக்குறாரு. அடுத்ததாக யோவானுடைய ஊழியத்தை பற்றி பார்க்கலாம். இவர் வனாந்தரத்தில் இருந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். இவரோட பிரசங்கத்தை கேட்டு யூதேயா தேசத்து மக்கள், எருசலேம் நகரத்தார், யோர்தான் நதியோட சுற்றுப்புறத்தில் இருந்த எல்லாருமே வந்து இவரிடத்துல தங்களோட பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. யூத மத தலைவர்கள் எல்லாம் இவர்கிட்ட ஞானஸ்நானம் பெற வர்றதை பார்த்துட்டு, வரும் கோபத்துக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டா தப்பிச்சிடலான்னு உங்களுக்கு சொன்னது யாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க, கோடாரியானது இப்போவே மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கு, நல்ல கடி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் அப்படின்னு அவங்களுக்கு எச்சரித்தார். அந்த யூத மத தலைவர்கள் எல்லாம் இவர்கிட்ட வந்து, நீங்கள் கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவர், நான் கிறிஸ்து அல்ல, நான் தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், அவர் என்னிலும் பெரியவர், அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பாரு, அவரோட பாத ரட்சைகள் அதாவது அவருடைய காலணிகளை கூட அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொன்னார். இயேசு தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வர்றத யோவான் பார்த்துட்டு, நான் உங்களால் ஞானஸ்நானம் பெற வேண்டி இருக்க நீங்கள் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு இயேசு கிறிஸ்து, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போது யோவான் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்போது வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் புறாவை போல இறங்கி வர்றதை பார்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் வானத்திலிருந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு. அப்போது யோவான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இவரை வெளிப்படும் பொருட்டாகவே தான் நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாளைக்கு பிறகு இயேசுவினுடைய சீடர்களும் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத யோவானுடைய சீடர்கள் கேள்விப்பட்டு யோவான் கிட்ட வந்து, இயேசுவின் சீடர்கள் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, அவர்கிட்ட இன்னும் நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கு யோவான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், மணவாளனுடைய தோழன் அவர் பக்கத்தில் நின்று அவரோட சந்தோஷத்தை குறித்து தானும் சந்தோஷப்படுவான், அந்த சந்தோஷந்தான் எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கான் அப்படின்னு யோவான் சொன்னார். இதுதான் யோவானுடைய ஊழியமும் அவருடைய போதனைகளும். கடைசியாக யோவானுடைய மரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். யோவான் ஏரோது ராஜா தன்னோட சகோதரனுடைய மனைவியாகிய ஏரோதியால் தன்னோட மனைவியாக்கி கொண்டதை கண்டிச்சார். இதனால் கோபம் அடைஞ்ச ஏரோதியால் யோவானை காவலில் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை கொல்ல நினச்சாங்க. ஆனால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர்னு அவருக்கு பயந்து அவரை பாதுகாத்து அவரோட யோசனைப்படி அநேக காரியங்களை ஏரோது ராஜா செஞ்சிட்டு இருந்தார். அதனால் ஏரோதியாளால் யோவானை கொல்ல முடியாமல் இருந்துச்சு.
ஏரோது ராஜாவோட பிறந்த நாள் வந்துச்சு. அப்போது ஏரோதியாளோட மகள் ஒரு அழகான நடனம் ஆடினாங்க. அதை பார்த்துட்டு ஏரோது ராஜா, நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருவேன்னு வாக்கு கொடுத்தாரு. இந்த ஏரோதியாளோட மகள் தன்னோட தாயின் அறிவுரைப்படி யோவானுடைய தலையை ஒரு தட்டில் வச்சு தாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏரோது ராஜா இதை கேட்டோன்னே ரொம்ப கலக்கம் அடைஞ்சார். ஆனாலும் தன்னோட விருந்தினர்கள் முன்னாடி தான் அவமானப்படுறதை அவர் விரும்பலை. அதனால் யோவானோட தலையை எடுத்துகிட்டு வர சொல்லி கட்டளையிட்டார். யோவானோட தலையும் வெட்டப்பட்டது. பிரியமானவர்களே, யோவான் தன்னுடைய வைராக்கியமான ஊழியத்தினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு இஸ்ரேல் மக்களை ஆயத்தம் பண்ணார். அவரை மாதிரியே நாமளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு இந்த உலக மக்களை ஆயத்தப்படுத்தணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையின் போது சமாதானத்தின் தேவனாக வந்தார். ஆனால் 2ஆம் வருகையின் போது மகாராஜாவாக மகா நியாயாதிபதியாக வந்து எல்லாரையும் நியாயம் தீர்க்க போகிறாரு. அப்போது அவரோட கோபத்துக்கு தப்பிச்சு கொள்ளணும்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நம்மளோட கிளை ஆண்டவரோடு இணைஞ்சிருந்தால் ஆண்டவருடைய குணமாகிய அன்புங்கிற கனி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுத்து ஆண்டவரோட 2ஆவது வருகையில் அவரை சந்திக்க தயாராகும். ஆமீன்.